Hello friends, welcome to my channel happyhomemakerradha. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நாங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோவா எடுத்துர்க்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங் எழுந்ததுமே வீட்ல வந்து வாசற்படியில கலர் கோலம் போட்டேன். சும்மா ஹாப்பி பொங்கல் அப்படினு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா பெருக்கி தொடச்சிட்டு கேஸ் அடுப்புலாம் தொடச்சிட்டு நான் போய் குளிச்சி ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு முதல் நாள் நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கோலம் போறதுக்காக அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். அதை காலையில அரைச்சி இது மாதிரி நான் கோலம் போட்டுருக்கேன். மாவு அரிசி பச்சை அரிசியில போட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா திக்கா வரும். பொன்னி அரிசியில போட்டால் அந்த அளவுக்கு வராது. கேஸ் அடுப்பு மேலே அந்த கிரானைட் மேலெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொங்கல் பானையில் வந்து இது மஞ்சள்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம எங்கே பொங்கல் வைக்கிறோமோ அதுக்கு பேக் சைடில் வந்து மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு பூ வச்சுருக்கிறேன். அப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு குத்துவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 10:30க்கு மேலே தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூஜை ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற பாத்திரம் தனியாக வச்சுருப்போம். அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். 10:30 மணி ஆன பிறகு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும். இங்கே விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் அங்கே குத்து விளக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயும் வந்து விளக்கு ஏற்றுவோம். விளக்கேற்றி கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் பானையை எடுத்து வைப்போம். 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே செஞ்சணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த டைமுக்குள்ளவே செஞ்சுட்டேன். குத்து விளக்கும் வந்து நம்ம ஏற்றியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பொங்கல் பானை வந்து ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ஒன்று வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஏன் நான் மூடி வைக்கல அப்படின்னா வந்து வெறும் பானையை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மூடாமல் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். பட் வச்சதுக்கப்புறம் ஒரு டைம் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல பால் சேர்த்தேன். நம்ம இந்த பொங்கல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சூடு அந்த ஹீட்டில் வந்து அந்த மஞ்சள்லாம் நல்லா அதோட ஸ்மெல்லை வந்து வெளியில் காமிக்கும். ஈரப்பதத்தில் இருக்கிறனால நல்லா அந்த மஞ்சளோட ஸ்மெல் இலையிலேருந்து மஞ்சள் கிழங்குலேருந்து வரும். அதை நம்ம சுவாசிக்கும் போதே வந்து உடம்புக்கும் நல்லது, அவ்வளோ நல்லாவும் இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ 2 பக்கமும் நான் அடுப்பை பற்ற வச்சிட்டேன். பற்ற வச்சுட்டு பால் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம். இதுக்கு 1/2 லிட்டர், இதுக்கு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் பொங்கணும். பால் பொங்கின பிறகு அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணி ஊற்றி அதுவும் பொங்கின பிறகு தான் அரிசி போடுவோம். ஸோ பால் பொங்கிருச்சு. பால் பொங்கின பிறகு நாங்கள் இதில் வந்து தண்ணி சேர்த்தோம். அது அரிசி கழுவின தண்ணி சேர்த்துட்டு நான் இன்னொரு கேஸ் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சு வேக வச்சுட்டேன். சைட் பை சைட் நான் அதுவும் செஞ்சுட்டேன். அப்படிங்கிறனால கரெக்டாக 12 மணிக்கு நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு வீட்லயும் ஒரு மாதிரியா சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா அரிசி கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்து ஊற வச்சிருவேன். இப்போ இந்த அரிசி பைத்தம்பருப்பு இதுல போட்டு நல்லா வெந்த பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்து அது கூட வெல்லம், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோமோ அதே அளவுக்கு வெல்லம் திருவி சேர்த்து அது கரைஞ்ச பிறகு அதுல ஏலக்காயும் கிராம்பையும் ஏலக்காய் பொடியும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து போட்டு சேர்த்துருவேன். மீதி அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதுல வந்து கொஞ்சமா தேங்காய் நெய்யில அந்த வறுத்த சேர்த்துட்டு வானல் இருக்குல்ல அதுலயே நம்ம லைட்டா கிளறி விட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சக்கரை பொங்கல் சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். தேங்காய் சேர்க்கறதுனால அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நெய் சேர்த்து கிளறி விட்டுறது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க எப்பயாவது சக்கரை பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமா சக்கரை பொங்கல் கெட்டு போகாம இருக்கும். இப்படிதான் நான் வந்து கரெக்ட்டா சக்கரை பொங்கல் பண்ணனால ஃபுல்லா சாம்பார் நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பச்சை எல்லாத்தையுமே நான் பட் இது அந்த டேஸ்ட் வந்து இப்போ பொங்கல் செஞ்சு முடிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அதுல கரும்பு பீஸ் அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் பீஸ் வந்து ஒன்று போட்டு வச்சுருவோம். வெறும் வெள்ளை பொங்கலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். 1:30 மணிக்குள்ளே கும்பிட்டுணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டோம்.
மித்ரனுக்கு இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கறனால வேஷ்டி சட்டை வந்து கேட்டாரு. ஸோ வேஷ்டி சட்டை பொங்கல் அப்படிங்கறனால வேஷ்டி சட்டை. கரும்பு ஃபுல்லா வைக்க முடியாதுங்கறனால சின்ன பூஜை ரூம் சாம்பிராணி கரும்பு வந்து கட் பண்ணி ரெண்டு சைடும் வச்சு வாழை இலையில சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு சைடும் சாம்பார் கரும்பு வந்து ஃபுல்லா வைக்க முடியாது அப்படிங்கறனால தேங்காய் உடைச்சு ரெண்டு பக்கமும் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சிருக்கோம். வாழை இலையில சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு சாம்பார் வந்து கொஞ்சம் சாம்பிராணி தான் வைப்போம். அதுல கற்பூரம் காமிச்சு சாமி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். என்னோட சேனல்ல வர வீடியோஸ். ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஹோம்மேக்கர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நாங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோவா எடுத்துர்க்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங் எழுந்ததுமே வீட்டில் வந்து வாசற்படியில் கலர் கோலம் போட்டேன். சும்மா ஹாப்பி பொங்கல் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சிட்டு கேஸ் அடுப்புலாம் தொடச்சிட்டு நான் போய் குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டு மொதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போகிற